எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற கர்த்தர் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று எங்களோடு நீங்கள் கற்றுத்தாங்கப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி நீர் எங்களை நிறைத்தரலும். என்னை மாத்திரமல்ல, அந்த இணைப்பில் வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ஏற்கனவே 4 செய்திகளை கேட்டிருக்கிற அந்த தலைப்பில் தான் நாம் இன்றைக்கு கடைசியாக நாம் அதை பார்க்க போகிறோம். The 3 important keys through which we gather our rewards in heaven. Gather our reward or wealth in heaven. தமிழிலே அதை நான் சொல்ல வேண்டுமானால் கவனமாய் கேளுங்கள். பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு முக்கியமான 3 திறவுகோல்கள். அல்லேலூயா. இட்ஸ் ஆல் விஸ்டம். அதில் நம்ம ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷனே நம்ம பார்த்தோம். ஆமீன். எப்படி என்று நம்ம பார்த்தோம். ஆமீன். அடுத்து நாம் எப்படி நேரத்தை பயன்படுத்தி, ஆமீன், தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கீஸ் என்று பார்த்தோம். அடுத்து நம்முடைய தாளந்துகளை, ஆமீன், தட்ஸ் செகண்ட் கீ. இன்றைக்கு 3வது ஒன்றை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் வழக்கம் போல இந்த செய்திக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை. ஆமீன். நாம் யாருமே நம்முடைய கிரியைகளினாலே பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுகிறதில்லை. அல்லேலூயா. அவனவனுடைய கிரியை அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். அப்போது இருந்தாலும் சால்வேஷன் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். அல்லேலூயா. கிஃப்ட் எப்போவுமே ஃப்ரீ தானே. அல்லேலூயா. யாராவது கிஃப்ட்டுக்கு காசு கொடுத்து வாங்குவீங்களா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்தால் அதுக்கு பேர் கிஃப்ட் இல்லைன்னு அர்த்தம், நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். சால்வேஷன் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். நீங்கள் அவரை விசுவாசித்தா போதும், வாயினால் அறிக்கையிட்டால் போதும், பரலோக வாழ்வை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். உங்கள் துக்கம் எல்லாம் மாறப்போகிறது. உங்களை பார்க்கும்போது பிசாசுக்கே பொறாமையாக இருக்கும். இவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போகிறாங்களே, கொஞ்ச நாள் தானே பூமியில் கஷ்டப்பட போகிறாங்க, ஆமீன், அதிலும் தேவன் பலன் தருகிறாரே என்று சொல்லி நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் டெம்ப்ரரி. நீங்கள் பெர்மனண்ட்டாக ஒரு நம்ம கூடயே வாழ்கிற ஜனங்கள், மனுஷர்கள், தேவனை அறியாதவங்க பிரச்சனைலாம் பெர்மனண்ட். ஏன்னா இங்கேயும் பிரச்சனை, நரகத்திலையும் பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய சூழ்நிலை எப்படி? கொஞ்ச காலம்தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு நம்ம இந்த செய்திக்குள்ளே நம்ம இப்போ போவோம். பட் இருந்தாலும் நாம் இந்த செய்தியில் நம்ம சில கவனமாக இருக்க வேண்டியதுனாலே நான் ஏற்கனவே ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லுகிற அந்த வார்த்தை, ஏன்னா இது இட்ஸ் அ ஃப்ரீ சால்வேஷன், இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். ஆமீன். பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது 2 காரியங்கள் வேதாகமம் சொல்லுகிறது. ஒன்று சால்வேஷன். ஆமீன். சால்வேஷன் இருந்தால் தான் போக முடியும். ஏன்னா வேதத்திலும் சரி, எந்த புஸ்தகத்திலையுமே, ஆமீன், எந்த புஸ்தகத்திலையுமே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் சொர்க்கத்திற்கு பரலோக ராஜ்யத்திற்கு வரான் என்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாதுங்க. நானே வழி. அல்லேலூயா. இயேசு, அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், அதாவது தெய்வம் தன்னையே, ஆமீன், he came on his own. ஆமீன். he came on his own. அவர் தானாக தம்மையே பூமிக்கு கொண்டு வந்தார். அவருடைய குமாரனை அனுப்பினார். அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய மரணத்திற்கு பின்பு பரலோக ராஜ்யம் போகிறோம். இங்கேயும் பெரிய ஒரு சமாதானம் கிடைக்கிறது. இதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். விசுவாசிச்சா போதும், யாருக்கும் காசு கொடுக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம் பிரியமானவர்களே. ஆனால் இதை குறித்து ஒரு வசனத்தை நம்ம எப்பயுமே வாசித்துட்டு தான் மன்னிக்கும், இதை குறித்து வாசித்துட்டு தான் நம்ம எப்போவுமே நம்ம என்ன செய்வோம்? அந்த வசனத்தின் ஆழத்திற்கு நம்ம போவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவன் என்ன கிஃப்ட். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று எபேசு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இட் இஸ் a free gift. நீங்கள் விசுவாசிச்சா போதும். ஹல்லேலூயா. நம்ம எல்லார்ட்டையும்
அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்கன்னா, தெய்வங்களை தேடி அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேடி வருகிற ஒரு கர்த்தர். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பெரியமானவர்களே, ஏசாமியை எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு கூட போகாமல் இல்லை. நீங்கள் பைபிளை நல்லா படித்து பாருங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட போகிறீங்க? ஹல்லேலூயா. ஹி வில் விசிட் யூ. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக ரகசியம், நான் அநேக முறை இதை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. When you invite Jesus, he will definitely visit your house because he stays with you always. எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் அப்படிப்பட்ட மேன்மை உள்ள தேவன். அதனால் salvation is a free gift. ஆமென், ஆமென். ஆனால் நம்முடைய சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டு? நம்ம எந்த அதிகாரத்தில் இருந்து வாசிப்போம்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைகளின்படி. எப்படி பிரியமானவர்களே? அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இது என்னன்னே பைபிள் சொல்லலைங்க. பலன் என்னோடு வருது, இனிமேல் என்னன்னே தெரியாது. ஆனால் பல இடங்களில் நீங்கள் அதனுடைய தெளிவு உங்களுக்கு வேணும்னா, இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்ட் 1 செய்தியை நீங்கள் யூடியூப்பில் வரும்போது கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. மிக தெளிவாக பல இடங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன். அவனுடைய கிரியைக்கு. நீங்கள் இதுதான் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பின்னாடி. ஏன் இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்ன என்னடி ஆகும்? தேவனுடைய பிள்ளையை மாறிட்டீங்க. அப்படி தேவனுடைய பிள்ளையை மாறின பிறகு உங்கள் பிள்ளை யார் வீட்டிலங்க இருக்குது? பக்கத்து வீட்டிலையா இருக்குது? உங்கள் வீட்டில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் மட்டும் அவருடைய பிள்ளையாக மாறியும் பரலோக ராஜ்யத்திற்கு போகாமல் அவர் உங்களுக்குள்ள ஜீவனம் பண்ணி இங்கே ஜீவிச்சு கொண்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை ஆமேன் நிறைய ரிவார்டு வாங்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜுக்கு உங்கள் வீட்டை விட்டு இப்போ ஒரு 16 வயசு ஆயிடுச்சுன்னா வெளியே காலேஜுக்கு அனுப்புகிறீங்களே, ஏன்? let her earn more reward in her life. வெளியே போய் கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையில் முன்னேறி வரணும். அனுப்புகிறீங்களா? அனுப்பலையா? அது மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் பூமியில் உட்காந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் என்னென்னா, என் மகனே, என் மகளே, நான் உனக்கு கொடுத்திருக்கிற வேதத்திலே சொல்லியிருக்கிற உன் செவிகள் கேட்க நான் சொல்லுகிற காரியத்தை நீ சரியாக கேட்டு கிரகித்து உன் ஆசைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என் சித்தத்தை செய்வதற்கு நீ முற்படுவாயானால், உன் விருப்பத்திற்கு பதிலாக என் சித்தத்தை நீ மாற்றிக்கொள்ளுவாயானால், எனக்கு அருமையானவர்களே, இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் காட்ஸ் வெல். கடவுளுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அதுபடி வாழ்ந்தால் தான் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியும். நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் திருப்பி சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். ஏதோ பேரை மட்டும் மாற்றிட்டா போதாதுங்க. ஐ பிலீவ் இன் ஜீசஸ். வென் யூ சே தட் ஐ பிலீவ் இன் ஜீசஸ், it always counts how you live for Jesus. Hallelujah. ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்றைக்கி சொன்ன உதாரணத்தை கூட இன்றைக்கி நான் சொல்கிறேன். நீங்கள் திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு பாம்பு முன்னாடி வந்து நிற்குது. அது உங்கள் கண் பார்க்குது. பார்த்த உடனே உங்கள் மூளை சொல்லுது ஒரு பாம்புன்னு சொல்லுது. அது நம்புறீங்கல்ல? ஆமாம், நம்புறீங்க. நம்பின உடனேயும் பாம்பு தானே, அது மீச்சா நடந்து போயிட்டுருப்பீங்க. ஒன்ஸ் யூ பிலீவ் எ ஸ்னேக் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த பாத். நீங்கள் நடந்து போகிற பாதையிலே ஒரு பாம்பு நிற்கிறது என்று சொன்னால், அது பார்த்த உடனே உங்களுடைய ரியாக்ஷன் எல்லாமே மாறும். முகரூபம் மாறும், இருதயத்தின் சிந்தனைகள் மாறும், பாடி லாங்குவேஜ் மாறும், எல்லாமே மாறும். இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறேன் அருமையான தாயே, சகோதரியே, சகோதரனே, எந்த அளவிற்கு அவர் மேலுள்ள விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்று பாருங்கள். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு அருமையானவர்கள், இன்றைய காலங்களிலே அநேக போதனைகள் அப்படி இப்படி சொல்லி ஏமாற்று போதனைகளை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலைமையாக இருக்கிறது. அவனுடைய கிரியைக்கு ஏன்னா ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போறாரு. தயவு செய்து ஏமாந்து விடாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ். எப்படி நீ டைமை யூஸ் பண்ணுற, எப்படி உன் தாளந்துகளை நீ யூஸ் பண்ணுறேன்னு நம்ம பார்த்தோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி நீங்கள் தியாகமாக வாழ்கிறீங்க, உங்கள்
சில காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கும்போதும், சில உபத்திரவங்கள் உங்களுக்கு இருக்கும்போதும், கஷ்டப்பட்டு அப்படிலாம் வாழும்போது கூட உங்களுடைய விசுவாசத்தை மறுதலிக்காம, உங்கள் ஜெப நேரத்தை குறைக்காம, அவரை துதித்து கொண்டும் அவரை பாடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ரிவார்டு உண்டுங்க. ஹல்லேலூயா. ஏங்க அப்படி? அதை குறித்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இன்னைக்கு அடிஷ்னல் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3வது கீக்கு நேரம் நம்ம போம். எனக்கு அருமையான தேவஜனமே, அவனுடைய கிரிக்கு தக்க பலன். இது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது தெரியுமோ? ஹல்லேலூயா. விசுவாசிக்கு என்னங்க ஜட்ஜ்மெண்ட்? there are 5 kinds of judgments. அதில் ஒன்று உங்களுக்கு. எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டா? நீங்கள் நினைக்கலாம், ஆமென் பிரியமான வேதாகமம். ஜட்ஜ்மெண்ட்னு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்துக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. நரகத்துக்கு போகிறவங்களுக்குலாம் பாவத்துக்கான ஜட்ஜ்மெண்ட்டு. ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இட் இஸ் அன் அசஸ்மெண்ட். ஹல்லேலூயா. கிளாஸில் டெஸ்ட் வைக்கிறாங்களா டீச்சர்ஸு? அசஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரேங்க் யார், செகண்டரி, எல்லாரும் அதில் பார்த்தா கிளாஸில் ஒருத்தன் தான் ஃபெயில் ஆகிருப்பான், மிச்சம்லாம் பாஸ் தான். ஆனால் பாஸ் ஆனவனும் இருப்பான். 10 ரேங்க்குள்ளேயாவது நீ இருக்கணும்டா அப்படி சொல்லுவீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கும்படி. அப்போ உங்களுக்கு பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்? நீங்கள் ஒரு நாள் போய் ஆண்டவர் முன்னாடி நாளாக பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு இருக்குது, ஐயா ராஜா நீ நல்லா தான் பிரசங்கம் நல்லா கத்தியெல்லாம் பண்ண, உன் வாழ்க்கையை கொண்ட அசஸ்மெண்ட்டு. பிரியமானவர்களே, சாதாரண ஒரு நாட்டினுடைய விசாவை வாங்குறீங்கன்னு என்னைக்கா நீங்கள் நின்றுக்க மாட்டீங்க நிறைய பேர். ஐ யூஸ் டு ஸ்டாண்ட் மெனி டைம்ஸ். அதுக்கே ஒரு ஆஃபீஸர் வந்து உட்காருவார், கம்ப்யூட்டர் திறப்பார், அதை அடிப்பார். அவர் என்னமோ நம்ம மேலே சந்தை கல்லை மாதிரி நம்மகிட்ட பல கேள்விகளை கேட்பார். நீ அப்படியா, நீ இப்படியா, நீ வச்சிருக்க இதா, ஆனா போனா, நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவருக்கு திருப்தியானா அவர் விசா கொடுப்பார். அவர் நிறைய ப்ரூஃபை பார்ப்பார். ஆமாம் இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இவன் போய் சொல்கிற மாதிரி தெரியல. ஒரு சாதாரண நாட்டுடைய விசா வாங்குறதுக்கே இவ்வளவு பெரிய அசஸ்மெண்ட்னா, heaven is not an easy place. It is an easy place provided you believe in Jesus Christ and you live according to his scripture. எப்படினாலும் வாழலாம் என்று நினைத்து ஏமாந்து போய்விடாதீர்கள் பிரியமானவர்களே. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் மாறணும். நிறைய நேரங்களில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன என்றே நமக்கு தெரிகிறதில்லை. ஹல்லேலூயா. என்ன என்றே தெரிகிறதில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எப்படியா? ஆவிக்குரிய தன்மையினால சரீரத்தின் கிரிய ஜென்ம சுவாபம் இருக்குல்ல, மன்னிக்க விடல, புறங்குறி பேசுது, என்னென்னமோலாம் செய்து யாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நான் தான் பெர்ஃபெக்ட், எல்லாரும் பாவிகள், என்னென்னலாமோ இன்னைக்கு சபைகளிலும் நம்முடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருக்குது. வசனம் என்ன சொல்றது? யார் கிறிஸ்தவன், யார் கிரியைகளுக்கு தக்க பலனை பெறுகிறவன்? பாருங்க பிரியமானவர்களே, ஆமே எவ்வளவு அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது என்று பாருங்கள். மிக ஆழமான ஒரு வார்த்தை இது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆவியினாலே, எப்படியா முதல்ல வசனம் ஆரம்பம், மாமிசத்தின்படி பிழைத்தால், ஆமென், பிழைத்தால், ஆமென், சாவீர்கள். அல்லேலூயா. நீ எப்படி மாமிசத்தின்படி பிழைச்சிக்கிட்டு நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் நம்ம வாழ்கிறோம்? பி கேர்ஃபுல், அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டூயிங். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். அழிக்கிறதுனா யாருங்க? நம்ம தான் அழிக்கணும். ஜென்ம சுவாமம் உள்ளே தான் உட்காந்துருக்கோம். உங்கள் ஜபத்தை குறைச்சோன்னே அது மேலே ஏறிடும், குரங்கு மாதிரி. அல்லேலூயா. உங்கள் உபவாசத்தை குறைச்சோன்னே அது மேலே ஏறிடும். ஆமென். நீங்கள் உங்களுடைய வேதத்தை, தியானத்தையும் ஜபத்தையும் குறைச்சோன்னே அவிசுவாசம் மேலே ஏறிடும். ஜென்ம சுவாபங்கள் உங்களை அழிப்பதற்காக உள்ளே இருக்கிற. அதனால தான் ஆவியானவர் சொல்லி, நீ ஆவிக்குரிய மனுஷனாய் மாறு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி மாறும் தெரியுமா உங்கள் வாழ்க்கை? எவ்ரி டே யூ வில் பி டெபாசிட்டிங் ரிவார்ட்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். இது எப்படின்னா 2 கொரிந்தியருக்கு வருவோம். ஆமென். உங்களை தனியாக நிப்பாட்ட போகிறாரு. யாரெல்லாம் அதுக்கு தயாராக இருக்கீங்க? நாளைக்கு நிப்பாட்டினா உங்களுக்கு தயாரா? நீங்களாம்
ஆமென். நல்லா யோசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், புதுசாலாம் நான் எதுவும் சொல்லி என்றைக்குமே பிரசங்கம் பண்ணுறதில்ல. 10ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அவன் அவன். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நீங்க எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்கிறது that matters to God. எப்படினாலும் வாழ்ந்துடலாம், விசுவாசிட்டோம்ல, என்னவனாலும் வாழலாம், எப்படினாலும் போய் பேசலாம், எப்படினாலும் புரணி பேசலாம், எப்படினாலும் திட்டலாம், எப்படினாலும் பொருளாசையோடு வாழலாம், எப்படினாலும் வாழலாம்னா தரட்டிக்கெட்டு தயார் தானே நீங்கள்? அதுவுமே என்னை பொறுத்தவரையில் சர்ச்சைக்குரியதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலே இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் எப்படி இந்த பாம்பை பார்த்தனோட துள்ளியோ எல்லாத்தையும் மாத்துறீங்களோ, பசி எடுத்த உடனே பசி எடுக்குதுன்னு தெரிஞ்சவன ஆகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, ஒவ்வொன்றையும் நீங்கள் விசுவாசிக்கும். கார் ஓட்டிக்கிட்டே போறீங்க, ஏத்தாக்கல கார் வருதுன்னு உங்க மனசுல விசுவாசம், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீரிங் திரும்புது. இயேசுவை நீங்கள் என் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை, ரட்சிக்கவே படலன்னு அர்த்தங்க. That is what it is. Be careful about your salvation. எனக்கு அருமையான தேவச்சனமே, அது ஒன்று தாங்க உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு இலவசமாக கொண்டு போகும். ஆனால் இந்த பூமியில் நீங்கள் நிறைய ரிவார்டு ஏர்ன் பண்ணணும். என் பிள்ளை ஃபஸ்ட்டு ரேங்க் வரக்கூடாதுன்னு எந்த தாய் தாப்பனாவது நினைப்பாங்களா? நினச்சா அவங்க நல்ல தாய் தாப்பனே இல்லை. அது மாதிரி தான் அப்பா, டேய் உனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல நேரம், நீ உலகத்தை பார்த்துறாத, உலக ஆசையை பின்பற்றிடாத, அது வேணும் இது வேணும் உலகத்தா மாதிரியே நீனு வாழ்ந்துடாத. நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர்ற பிள்ளை, பரலோக ராஜ்யத்துக்கு வர்றவன், நீ வித்தியாசமா சிந்திக்கணும், தேவ சித்தத்தின்படி நீ வாழ வேண்டும். How do you live? எப்படியா பாருங்க, திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் சரீரத்தில், தெளிவா இருக்குங்க, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன். ரெண்டையுமே சொல்லிட்டாருங்க ஆண்டவர். நன்மைக்குனா ரிவார்டு, தீமைக்குனா ஒன்றும் இல்லை. யூ வில் பி அசஸ்ட். இன்னும் உங்களுக்கு தெரியாது, பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் அப்படி இப்படி நம்ம சொல்கிறோம், எல்லாமே உண்மைதான். எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்படும், எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒன்று வேதம் அவனுடைய கிரிக்கு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு, ரொம்ப அதெல்லாம் வேகமாக பேசக்கூடாது, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் நான் தான் கொண்டு வரேங்கிறாரு. இப்போ நமக்கு கிடைக்கிறதுனா அது இல்லை. அல்லேலூயா. when he establishes kingdom, ஆளுகை கொடுக்கப்படும். முதலாவது 1000 வருஷ அரசாட்சியில் உங்களுக்கு ஆளுகை கொடுக்க போகும். அங்கேயே தெரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. கலெக்டர் போஸ்ட் கிடைக்காது, ஆஃபீஸ் பியூன் போஸ்ட் வேணால் ஒரு வேளை கிடைக்கலாம். ஆமென். ஆனால் ஆளுகப்புறம் விசுவாசி வச்சு தான் நடக்க போகுது. எச்சரிக்கை, இன்றைக்கு நீங்கள் உலகத்தை முக்கியப்படுத்தி உங்கள் சுய வாழ்க்கையை முக்கியப்படுத்தி வாழ்ந்து விட்டீர்களானால் ஒருவேளை இழந்து போகக்கூடும் அநேக ரிவார்ட்ஸை. ஆமென். பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் இழந்து போகக்கூடும். நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம இந்த வார்த்தையை கேட்கிற சேரும், நான் இன்னையிலிருந்து நிறைய பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைப்பதற்காக நான் கர்த்தர் எனக்கு சொன்னவைகளை மாத்திரம் செய்வேன். அல்லேலூயா. அவர் எனக்கு என்ன முக்கியப்படுத்துகிறாரோ அதன்படி நான் வாழப் போகிறேன். என் உணர்வுகளின்படி அல்ல, பிறர் சொல்லுகிறபடி அல்ல, சூழ்நிலைகளின்படி அல்ல, என் இயேசு எனக்கு அதை சொல்லுகிறார். ஏன்னா அதுக்கு அசஸ்மெண்ட் இருக்கு. ஏனெனில் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படி நாம் எல்லோரும், ஒருத்தன் கூட தப்ப முடியாதுங்க, பரிசுத்த பவுலா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை கூட்டு கிரைஸ்ட் உங்கள்கிட்ட கேட்பார், கமான் நீ ரட்சிக்கப்பட்டனா உங்கள் வாழ்க்கையை நான் அசஸ் பண்ண போகிறேன், உனக்கு ரிவார்ட் கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசியுங்கள் பிரியமானவர்களே. குறுகலான பாதை. ஏன்னா பைபிளில் நம்ம இருக்கிறதுலே பயப்படுற ஒரே வசனம் அதுதான், குறுகலான பாதை, இதில் பிரவேசிப்பவர்கள் சிலர். வேத வசனம் மாறாததா இருக்கிறதே பிரியமானவர்களே. அந்த சிலர் என்ற கூட்டத்திலே நீங்கள் நிற்கும்படியாய் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
நீங்கள் எதை குறித்து, உங்கள் கவலை எப்படிப்பட்டதாக இருக்குது சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சம்பளம் கூட்டினா சந்தோஷம், அது நடந்தா சந்தோஷம், இது நடந்தா சந்தோஷம், இது நடக்கலைன்னா துக்கம். அது உலகத்தான் அப்படிதாங்க இருக்கான். வேர் இஸ் யுவர் பீஸ்? உண்மையான கடினமான கஷ்டங்கள் மத்தியில் கடந்து செல்லும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதா? That is an indication that you are born again. கவலை வரதாங்க செய்யும், வரவே வராதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய பலவீனம். விசுவாசம் இருக்கும்போது அப்பா பார்த்துக்குவார். ஆமேன் ஆமேன். நான் ஏற்கனவே கூட நான் சொன்னேன், என் பேரை ஆஸ்பத்திரியில் அப்படி போராடி அப்படிக்கிட்டு இருந்தான். 2 நாள் ஆஸ்பத்திரியில். என் ஒய்ஃபோட கேட்டேன்னா, உங்களுக்கு எங்கே வருத்தமே இல்லைன்னு. நான் ஜோம் பண்ணிட்டேன், ஆண்டவர் கேட்க போகிறாரு. நான் why should I worry about that? God is alive. The one whom I worship is alive. செத்து போன இயேசுவை நாம் வணங்கவில்லை பிரியமானவர்களே. இன்றைக்கும் உங்கள் பின்னாலே, என் மகளே உன் தேவை என்ன? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? நீ எனக்கு அதை செய்ய மாட்டாயா என்று கேட்கும்படியாய் வருகிறார். என்னோடு கூட 1 மணி நேரம் நீங்கள் விழித்திருக்க கூடாதா சொல்லுகிறாரே பிரியமானவர்களே. சீஷர்களை பார்த்து சொல்றாரே, உங்களை பார்த்து என்னென்னலாம் சொல்லுவாரோ, நீ இதை எனக்காக செய்யக்கூடாதா? எனக்காக நீ இதை தியாகம் பண்ணி கொடுக்க கூடாதா? உன் மானம் தான் உனக்கு பெரிதா இருக்கிறதோ? சுவிசேஷத்தை சொன்னால் பிறர் என்னை நினைப்பார்கள், நான் உன்னை குறித்து என்ன நினைப்பேன் என்பதை விட்டுவிட்டு, அப்படிதான் ஆண்டவர் நினைப்பாரு. இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம். உலகத்தான் சொந்தக்காரன் அவன் இவன். ஞானம் நல்லதானங்க செய்யும். நாம என்ன அடுத்தவனை போய் அடிக்கவே போகிறோம்? அடுத்தவன் இதை கிளவங்க போகிறோமா? ஒரு நாளும் அடுத்தவனுக்கு நம்ம தீமையை செய்ய மாட்டோம். அவர் முன்னாடி நிற்க வேண்டுமே என் ஜனமே. அன்னைக்கு உங்கள் ரிவார்டுக்கு தருவார் ஆண்டவரே. இன்னொரு வசனத்துக்கு வரேன், ஏன் அந்த ரிவார்டு இப்படி கொடுக்குறாரு பாருங்க. அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் புஸ்தகம், ஆக்கியோனின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏன் இப்படி ரிவார்டு? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட கேரக்டர் உடையவர். நீ எனக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்க, அதை எப்படினா அப்படிங்கிற மாதிரி ரிவார்டு கொடுக்க போகிறாரு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கவனமாய் கேளுங்கள். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால், நல்லா பாருங்கள், ஊழியம் செய்ததுனால பரிசுத்தவான்கள். சிலர் இந்த ஊழியக்காரங்க வந்தால் வீடெல்லாம் தூத்து போட்டு நீட்டாக அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து ஐயான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குளிக்கிறதுக்கு வெந்நியை போட்டு கொடுத்து, என்ன உங்களுக்கு கொடுத்துருக்க? நீங்கள் ஒன்றும் போய் கோடி ஆத்மாவை ரட்சித்தவெல்லாம் பெரிய நிறைய ரிவார்ட்லாம் இருக்காதுங்க. தயவுசெய்து அப்படி நினச்சிடாதீங்க. பயங்கரமாய் பெரிய கூட்டத்தில் பேசுகிற ஊழியக்காரர் அவருக்கு நிறைய இருக்கணும், அப்படி இல்லை. ஏன்னா வந்த எல்லாருமே ஆண்டவர் அனுப்பாமல் ஒரு பய கூட ஊழியத்துக்கு வரமாட்டான். ஹல்லேலூயா. God is not concerned about the blessings you enjoyed. God is much more concerned about your faithfulness. உங்கள் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய். பொல்லாதவும் சோம்பேறியமான ஊழியக்காரன் சோம்பேறியா இருக்கியா நீ? ஆண்டவருடைய வசனம் கேட்கிறது பிரியமானவர்களே. நம்ம எப்படி வாழ்கிறோம்? அப்படியே நம்ம இன்னைக்கு நம்ம இந்த இன்டர்நெட்லேயே வேலை பார்ப்பாங்களே நிறைய பேர். நம்ம கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறோம், உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்க. அப்படிலாம் ஊழியம் செய்ய முடியாது பிரியமானவர்களே. முழங்காலை முடக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், தெருவாக ஒருவேளை தேவன் சொன்னால் போக வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யாமல் ஊழியக்காரங்களுக்கு செய்கிற மாதிரி கூட இருக்கலாம். பாருங்கள் இந்த வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் எப்படி இருக்கு? உங்களுடைய விசுவாசத்தையும் நீங்கள் இல்லை, உங்களுடைய கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து, அதாவது எல்லாமே செயலை குறித்தே சொல்லுகிறது. ஊழியத்தை செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏன் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்க போறாரு தெரியுமா? என் பிள்ளை எனக்காக எவ்வளவு செய்தாள், என் மகன் எனக்காக எவ்வளவு காரியங்களை செய்தான், அவனை நான் வித்தியாசப்படுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் மறக்கவே மாட்டாராங்க. அல்லேலூயா. ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது.
கடவுளுடைய விசுவாசிகளுக்காக. அல்லேலூயா. என் பிள்ளை என்ன பேசுகிறாள்? சோதனையின் நேரத்தில் எத்தனை பேர் என்ன இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம் நடக்கிறதா? How many times we said that? அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா பிரியமானவர்களே? அவருடைய சிங்காசனத்தின் முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய் be careful on what you talk when you go through trials. உங்களுக்கு சோதனைகளின் வழியாக நீங்கள் கடந்து போகும் பொழுது ஜாக்கிரதை. உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட். அதனால தான் உங்கள் கிரியைக்கெல்லாம் பலன் கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நிப்பாட்டி வச்சு எப்படியா? ஆமென். உங்கள் கிரியையையும், அல்லேலூயா, உங்கள் ஊழியத்தினாலும், அல்லேலூயா, நான் நாமத்திற்கு, கர்த்தருடைய நாமத்திற்கு காண்பித்த அன்பின் பிரயாசம். அன்பு மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் இருதயத்தில் நல்ல அன்பா இருக்க மாதிரி காட்டுவோம், துதிப்போம், எல்லாம் செய்வோம். அன்பின் பிரயாசம் என்ன இருக்கு? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் வைக்கிற அன்பினாலே என்ன பிரயாசம், செயல்பாடு என்ன இருக்கு? பிறருக்காக பிரியமானவர்களே, அவருடைய சித்தத்திற்கு. அது உங்க குடும்பமாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் எல்லாரும் போய் நீ அந்த கிருபை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். வாட் எவர் பி தட். உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு மட்டும் கொடுத்துருக்கலாம், ஒரு வியாபாரத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம். ஒரு நாள் அவர் முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜனமே, எச்சரிக்கையோடு கூட இருங்கள், எச்சரிக்கையோடு கூட இருங்கள். ஆமென். எவ்வளவு பெரிய காரியம். ஹல்லேலூயா. இன்னொரு காரணத்தினால தான் ஏன் அந்த ரிவார்டு கொடுக்க, இப்போ எதனால் அந்த ரிவார்டெலாம் கொடுக்குற போகிறாரு ஆண்டவருங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கலாத்தியரின் புஸ்தகம், ஆமென் ஆமென், கலாத்தியர், ஹல்லேலூயா, 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். 9ஆம் வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து. மோசம் போகாதிருங்கள். நல்ல கவனிங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உங்களுக்கு என்ன நல்ல அறுவடை வேணுமாங்க பரலோக ராஜ்யத்தில் போகும்போது? யூ வாண்ட் பெட்டர் ஹார்வெஸ்ட் இன் ஹெவன்? யூ வாண்ட் டு see that? மனுஷன் எதை என்ன செய்கிறானோ அதுக்கு தான் ரிசல்ட்டுன்ட்டாரு. அல்லேலூயா. நீ ஒன்றுமே செய்யலையப்பா மகனே, என் பிள்ளை, நீ என்னடா ஒன்றுமே எனக்கா செய்யலடா. நான் உன்னை நம்பி எவ்வளோ பேரை ரசிக்கணும்னு நான் நினச்சேன். உன்னை நம்பி எவ்வளவு காரியங்களை எத்தனை பேருக்கு என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ட்ரெயினில் வரும்போது, அந்த பஸ்ஸில் வரும்போது உன்னை மூலமாக பேசணும்னு நினச்சேன். நீ பேசலை. Understand that. You know why you are in different places? ஏங்க பெங்களூரில் இருக்கிற ஒரு நபர் சென்னையில் இல்லை, சென்னையில் இருக்கிற ஒரு பெங்களூரில்? Why God has placed you in different places? Why you work in different places? உண்மை, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுனா சத்தியம் எது? தேவனால் அங்கு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. The fact is that you are working in some place. You are living in some place. But the truth is, God has sent you into that street, into that place, into that workplace, that you may be a witness and show the light of God in the dark world. Amen. எனக்கு அருமையான தேவச்சனமே, எனக்கு அருமையான, ஆமென். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். நீங்க எதுக்கு விதைக்கிறீங்க? ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். அதனால சொல்றாரு, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒன்று அந்த 7ஆம் வசனம் தான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் கடவுளுடைய பிரின்சிபல். அப்போ என்ன நினைக்கிறாரு? என் பிள்ளை அவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அநேக காரியம், அதனால தான் ரிவார்டை பரலோகராஜ்யத்தை சேர்த்து வை. அங்கே தான் சேர்த்து வைக்கணும். இங்கே சேர்க்குறாங்க, இங்கே சேர்த்தா கண்டிப்பாக மெயின்டெனன்ஸில் தான் முடியுது, இல்லைன்னா பிரச்சனையில் முடியுது. நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறதே சொத்துனால. இந்த வீடு எனக்கு, அந்த அண்ணனுக்கு நீ கூட எழுதி வச்சுக்கிட்டு, தம்பிக்கு எல்லா பிரச்சனையும் அதில் தாங்க. நீங்கள் பரலோகராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமென் ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் என்னத்தை சொல்லுவேன்? சத்தியம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறதே, சத்தியம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறதே பிரியமானவர்களே. ஆமென். நாம் எப்படி இருக்கணும்? பரலோக ராஜ்யத்தில்
பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற ஜனமாக இருக்கணும். ஆமேன், 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 அல்லேலூயா. ஏன்னா இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் நமக்கு அப்படி ரிவார்டு ஆண்டவர் தர்றாருன்னா, 1 கொரிந்தியர் 15:58 1 கொரிந்தியர் 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து, அல்லேலூயா, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் எப்பொழுதுமே இந்த கிரியையில் கர்த்தருக்காக செய்கிற கிரியையில் பெருகணுமா நீங்கள்? அல்லேலூயா. அதுக்கு என்ன நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணுமா? நான் கர்த்தருக்காக படும் பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்தேன். அதுக்கு ரிவார்டு உண்டாம். அல்லேலூயா. இதுதாங்க ஞானமாக நடங்க. உலகம் அது இதுன்னு உலகத்துக்கே ஓடாதீங்க. அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள், இருளானவைகள். நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்? அநேகர் ரட்சிக்கப்பட திறப்பின் வாசல் நிற்கிறவனுக்கு ஸ்பெஷல் ரிவார்டு இருக்குங்க. அல்லேலூயா. என் மகள் அவள் ஜெபத்திலேயே ஆத்துமாக்களுக்காக காத்திருந்தவள். அவள் ஜெபத்தின் நிமித்தமாகத்தான் அநேகர் ஆத்துமாக்களை நான் ரட்சித்திருக்கிறேன். என் மகன் எனக்காக கிரியை செய்கிறவன். எனக்கு அருமையான தெய்வஜனமே, 3வது கீ என்ன தெரியுமா? அல்லேலூயா. 3வது கீ, ஆமென், how you handle your treasures. முதலாவது டைம், செகண்ட் கீ என்னது? தாளந்துகள். 3வது உங்களுடைய பொருள். தேவன் நிறைய நமக்கு கொடுத்துருக்காரு. பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, வீட்டை கொடுத்துருக்கிறாரு, சம்பளத்தை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு அருமையான தெய்வஜனமே, உங்களுக்கு இப்போ இருக்கிற உங்களுக்கு அந்த ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து, உனக்குண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடுங்கிறார். அப்பொழுது உன்னுடைய பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தில் மிகுதியாக உண்டாகும். எங்க கொடுக்கணும்? பி கேர்ஃபுல். ஏன்னா நம்மளுடைய டெண்டன்சி, மாமிச டெண்டன்சி, சேர்க்கணும், லட்சம் சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும். பட் காட் சேஸ் செல் இட் அண்ட் கிவ் இட் அவுட். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா அவன் அவன் சொத்து மேலேயே ஆசையாக இருந்திருப்பானா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் அதுவும் உண்மைங்க. சில நேரங்களில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு வித்து கொடுன்னு சொன்னால் கொடுங்க. என்னை வேலையை விடுங்கிறாரு. விடுன்னு போனால் என்ன, எங்கே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகுது. ஐ டோன்ட் கேர். ஈவன் இஃப் இட் இஸ் 50 crores. My father is calling me. My father is calling me. அவர் மறக்க மாட்டார். என் மகனே, நான் சொன்னேன்னு வந்தேடா நீ, அல்லேலூயா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல மாட்டாரோ? எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் பொருளாலும் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களினாலும் பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வையுங்கள். அல்லேலூயா. எப்படி சேர்த்து வைக்கணுமா? ஆமேன், ஆமேன். அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். நீதிமொழிகள், எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. இதோட அதுக்கடுத்து இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிருவோம். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளால you can do a lot more things. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பூமியிலையும் ஓடும், பரலோக ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Give it to the Lord. நிறைய பேர் இந்த தசமபாகம் கொடுத்துட்டா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. ஆமென். We don't talk much on giving in Amazing Connection Ministry for want of many reasons. என்னமோ எங்களுக்கு ரூபா கொடுங்கன்னு கேட்குற மாதிரி வந்துருங்கிறேன். பட் திஸ் இஸ் த சப்ஜெக்ட் ஐ ஹாவ் டு டீச். ஐ cannot hide it. உங்கள் பொருளால் தேவனை கனம் பண்ணுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். ஆமென்.
தேவன் பெரியவர். காசை கொடுத்து மதம் மாத்திர வேலை நமக்கு தேவையே இல்லை. ஹல்லேலூயா. உள்ளத்தை கிறிஸ்துவுக்காக ஆமென் கொடுக்கிறதற்காக நீங்கள் உங்கள் பொருளாலே ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் வாசித்து முடிச்சிடறேன். மேபி இட்ஸ் டேக்கிங் டூ லாங், பட் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் இட் டுடே. ஆமென் ஆமென். 1 ராஜாக்களை அந்த விதவையை, நான் ஒன்றும் உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த விதவையை பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஹல்லேலூயா. எலியாட்ட, உனக்கு பஞ்சம் உண்டாயிருச்சு, மழை பெய்யலை, அவனுக்கே பிரச்சனை வருது, அப்போ சொல்ல நீ சாரிபாத் விதவிட்ட போங்கிறாரு. ஹல்லேலூயா. சாரிபாத் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க, கவனமாய் கேளுங்க பிரியமானவர்களே. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடு. பணக்காரன் ஒரு வேட்டை சொன்னாலும் ஆண்டவர் கேட்க மாட்டான், அவன் கேட்க மாட்டான் போல. எப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அந்த அம்மாவே விறகு பிறக்கி கடைசியாக தான் சாப்பிட்டு தன் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகணுங்கிற ஸ்டேஜில், ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த அம்மாட்ட அனுப்புகிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. எலியா அப்போ என்ன செய்கிறாரு? அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அங்கே பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு புரக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், இதுதான் அந்த விதவையா அப்படின்ட்டு. கொண்டு வர அவள் போகிற போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான், இதுதான் அந்த ஆள், ஆண்டவர் சொன்ன ஆளுன்னு. அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையினால் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு படி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாத எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. அல்லேலூயா. அப்பாவுக்கு கொடு, உனக்கு குறைவே இருக்காதுன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையும் பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. அவருக்கு கொடுக்கும் பொழுது பொக்கிஷங்கள் பரலோக ராஜ்யத்தில் சேரும். அந்த விதவை இன்னைக்கு செத்து போய் எங்கேயோ பரலோக ராஜ்யத்தில் இருப்பா. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், செய்கிறாரா செய்யா, கூலி எப்படி கொடுக்குறாரு பாருங்க. பூமியிலே சரியா கூலி கொடுக்குறவர் இந்த பூமியில் கிடைக்கிற கூலியை காட்டிலும் அவர் ஒன்று வேற கொண்டாடுறாருங்க. இங்கேயும் கொடுத்துட்றாரு, அவர் வேற ஒன்று கொண்டு வராரு. பி கேர்ஃபுல். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீரேப்பா. நாங்கள் எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய தாளந்துகளையும் எங்கள் பொருட்களையும் இன்னும் நிறைய இருக்காண்டு வர எங்கள் முழங்கால்களையும் தியாக வாழ்க்கையோடு பிறருக்காக வாழ்ந்து எங்கள் ஆசைகளை ஒழித்து எங்கள் சுய சித்தங்களை ஒழித்து உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் ஆய்ச்சபிக்கிறதப்பா. ஆசீர்வதிங்க. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.